விசுவாசிக்கிறியா? இயேசுவின் பாவத்தை மன்னித்தார் விசுவாசிக்கிறியா? இந்த ஞானஸ்நானத்தை எடுக்க உன்னுடைய மனதின்படி இயேசுக்கு நான் உள்ளத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றியா? உள்ளத்தை கொடுக்குறியா? இது யாரை கட்டாயப்படுத்தி கொடுக்கல, கர்த்தர் ஒன்று கொடுத்த விடுதலைக்காக எடுக்கிற. சரியா? ஆண்டுக்காக சாட்சியா இருப்பியா? ஆண்டு வருகை மட்டும் சாட்சியா இருப்பியா? பெற்றோரை கனப்படுத்துவியா? உடன்பிறந்த ஊரை கனப்படுத்துவியா? சபை மக்களை கனப்படுத்துவியா? மீண்டும் ஒரு மாதிரி யாரும் ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்களை கிருபையா நேசித்து வழிநடத்துகிறேன் எங்க நல்ல தகப்பனே, உமக்கு நான் நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம் அப்பா. அந்த ஆசிரிக்கப்பட்ட நாளுக்காக ஸ்தோத்திர ராஜா. அந்த நாளிலே அப்பா ஞானஸ்தானம் எடுக்கிறங்க தாவே துதிக்க ராஜா. நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா ஸ்தோத்திரம் அப்பா. ஞானஸ்தானுக்காக ஆயத்தமா இருக்கிற மகனை இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா அந்த மானு கொடுத்த விடுதலைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவரே துதிக்கிற ராஜா ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலே கத்தா துதிக்கிற ராஜா அப்பா. கத்தா ஒரு பாவி மனம் திரும்போது கத்த பரலோகமே அப்பா மிகுந்த சந்தோஷம் உண்டாக சொல்லியிருக்கிற ராஜா. ஆண்டவரே ஒரு மனுஷன் ஜலத்தினால ஆவினாலும் திராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லியிருக்கிற ராஜா. ஆண்டவரே பாவத்துக்கு மரித்து அப்பா நீதிக்கு உயிர்ப்பிக்கிற மகனை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா அப்பா. அந்த மகனை ஆசீர்வதிக்க ராஜா துதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே என் தகப்பனே துதிக்க ராஜா. இயேசு ராஜா நீர் எப்படி கத்தாவே அப்பா ஆண்டவரே பிதாவுடைய கட்டளை கீழ்ப்படிந்து கத்தா ஞானஸ்நானம் எடுத்து அப்பா அப்பா நீ கரையேறும் போது பரிசுத்த ஆவியான புறாவை போல அப்பா வந்து அமர்ந்தது போல ராஜா துதிக்கிறேன்.
அப்படிப்பட்ட கீழ்ப்படுதலை ராஜா இந்த மகனுக்கு உண்டாக்கி இருக்கிறேன். அப்படிப்பட்ட அபிஷேகத்தின் வல்லமை அப்பா வெண்புறாவை வான்புறாவா வந்து இந்த மகன் மீது அமர வேணுமா ஜெபிக்கிற ராஜா. பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிற ராஜா. ஆண்டவரே புதிய சிருஷ்டியாக கர்த்தாவே இந்த நாளின் மாற்றுப்பார கிருபைக்காக ஸ்தோத்திர ராஜா. இந்த மகனுடைய பெயரை கர்த்தாவே ஜீவ புஸ்தகத்திலே நீ எழுது போற கிருபைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே துதிக்கிறேன். இந்த மகனை ஆசீர்வதிங்க அப்பா. ஞானஸ்தான ஆராதனை கர்த்தாவே துதிக்கிற ராஜா. மகிமை நிறைந்த ஆராதனையா கர்த்தாவே நீ மாற்றிக்கொண்டு இருக்கிறீர். உம்மை துதிக்கிற ராஜா. நீர் ஆசீர்வதிங்க அப்பா. கொடுக்கிற தாசனை மறைத்து நீரே இந்த மகனுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கலாமா ஜெபிக்கிறேன். இந்த மகன் எல்லா இடத்திலும் அப்பா நச்சாட்சி பெற்று உமக்காக ஏமி பிரகாசிக்க அப்பா ராஜா துதிக்கிற ராஜா. மகனுடைய பெயர் எப்படியோ அப்படியே கத்த ஒரு வெளிச்சத்தின் மகனை மாற்றி எல்லா இருள் இருக்கிற ஜனங்களெல்லாம் கத்தாவே வெளிச்சத்தை கொண்டு வர கத்தாவே. அப்படிப்பட்ட ஒரு மகிமின் பிரகாசிக்கிற பேரொளி ராஜா அந்த மகன் மேல் ஊற்று வேணுமா ஜெபிக்கிறேன். மகன் நிமித்தம் பெற்றோர்கள் அப்பா குடும்பம் அப்பா சந்ததியே ஆஸ்வதிக்கப்பட கிருபை செய்யுங்க. நாம மட்டுமே மகிமைப்பட்டோம். ஆசீர்வதியும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கிட்ட போயிடு காலை பார்த்து வச்சுக்கோ. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Thank you Lord, thank you Lord. அந்த மகன் ஆண்டு சமத்தில் இருந்த மகன் எல்லாத்தையும் இழந்தார். ஆனா இன்றைக்கு திரும்ப வந்திருக்கிறார். கர்த்தர் அந்த மகனை இளையகுமாரனை போல ஆசீர்வதிக்க சேர்த்து கொண்டு விசேஷ அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரெட்லி என்ன பேரு? பிரெட்லிக்கு நாங்கள் பிரைட் சன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளை. இனி இந்த இருள் உள்ள வரக்கூடாது, வாழ்க்கையில வரக்கூடாது. கர்த்தரை அப்படி நடக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல விதாவே இந்த விசேஷத்தை நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். விடுதலைக்கு கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்றைய தினத்துல மகளுடைய பெயரை நம்முடைய ஜீவ புஸ்தகத்துல நீர் எழுதி கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். பிரெட்லி என்று சொல்லி தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். புதுகலம் கொண்டாட்டமே